ஓகே 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 ரொம்ப ஓகே ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து இப்படி உட்காந்து ஒரு குரூப் வீடியோ போட்டு. ஃபர்ஸ்ட் குரூப் வீடியோ போடாததுக்கு காரணம் என்னவென்று நான் கூறுகிறேன். ஓகே, என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது ஐ வாண்டட் டு இந்த மென்டல் ஹெல்த் ஸ்டஃப் போடணும், கவலையில் இருக்கவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு, கம்ஃபர்ட் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து சேனல் வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு டைமில் வந்து எல்லாருமா சேர்ந்து போட்டோம். அப்போ வந்து என்னவா இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து நம்ம தொலைச்சிட்டோமோ நம்ம சேனலோட இண்டிவிஜுவாலிட்டியா அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போடாமல் இருக்கும்போது தெரிஞ்சது, நிறைய பேர் வந்து தேடுறது வந்து சிரிப்பு தான். கம்ஃபர்ட்டை விட அவங்க சிரிப்பை தான் தேடுறாங்க. ஏன்னா இப்போ நான் என்னோட தனியான ஒரு வீடியோ போடுறேன்னா அதில் வந்து தான் வந்து தன்னையே வந்து ஃபேஸ் பண்ணி அவங்க ப்ராப்ளம்ஸ் அவங்களே வந்து யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு சில பேர் தான் ரெடியாக இருக்காங்க, நிறைய பேர் ரெடியாக இல்லை. ஸோ அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும், சிரிப்பு தர வேண்டும் என்பதற்காக இந்த டீம் இஸ் பேக். அண்ட் முன்னாடி 4 பேராக இருந்தோம், இனிமேல் 3 பேராக தான் இருக்க போகிறோம். ஸோ யா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு டாபிக் என்ன மண்டே சொல்லிக்கிட்டு இருக்க. ஓகே, ஸோ இன்னைக்கு டாபிக் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், why we think most boys are single. ஏன் வந்து பெரும்பாலான 7 ஆண்கள் ஏன் சிங்கிளா இருக்காங்க, ஏன் அப்படி என்பதுதான் வந்து இன்றைய டாபிக். ஓகே அனிஷா, நீங்க சொல்லுங்க, ஏன் நீங்க வந்து நினைக்கிறீங்க பெரும்பாலான ஆண்கள் வந்து ஏன் வந்து சிங்கிளாவே இருக்காங்க அப்படின்ட்டு? எல்லாத்துக்கும் கம்யூனிகேஷன்னா பயம். ஒரு பொண்ணு கிட்ட பேசுறதுன்னா பயம் வந்துடுது. ஏன் என்கிட்ட கேட்டா பயம்ன்றதை விட பேச தெரியல. கம்யூனிகேஷனே பண்ண வரல யாருக்குமே. பேச தெரியல, பேசணும்னா என்ன பேசுறதுன்னு தெரியல, எப்படி பேசுறதுன்னு தெரியல. அப்ப இப்படி இருக்கும் போது அவர்களுக்கு என்ன பேசுவது, எப்படி பேசுவது என்றே தெரியவில்லை. ஒரு சில பேருக்கு பொண்ணே கிடைக்கல பேச, அதுதான் உண்மை. ஓகே, அது உண்மை. அவர் வந்து பெரும்பாலான வந்து ஒரு மோஸ்ட் எபிக் கான்வர்சேஷன் வந்து ஒரு ஆண் கிட்ட எப்படி இருக்கணும், ஹாய் சாப்பிட்டியா, என்ன பண்ற. பெரும்பாலான ஆண்கள் வந்து லைக் இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் அது எல்லாத்தையுமே தாண்டி வந்து யாருக்குமே வந்து எப்படி வந்து ஒரு கான்வர்சேஷனை ஹோல்ட் அப் பண்ணி ஒரு பெண்ணிடம் அதை எப்படி கொண்டு சேர்ப்பது என்று தெரியவில்லை. அது எப்படி கொண்டு சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். வக்கால வளர்த்தி வக்காலத்து வாங்கி பேச வேண்டிய அவசியம் இல்லை. விரும்புகிறீர்கள் என்றால் ஒரு கோர்ஸ் நாங்க கொடுப்போம், ஒரு 60 நாட்கள் கோர்ஸ். இப்ப நான் சொல்றது கூட உண்மைன்னு நினைச்சு நீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அப்பே தெரிஞ்சுக்கணும் நீ எவ்வளவு சிங்கிளா இருக்குன்ட்டு. அழுகுறான், அழுவலையா, கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற கபர் யூ கிரைட், இட்ஸ் ஓவர், டோன்ட் ஃபூல் அரவுண்ட். அப்ப நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க, ஒருத்தவங்க வந்து ஏன் வந்து ஆண்கள் வந்து பெரும்பாலான ஆண்கள் வந்து சிங்கிளா இருக்காங்க நீங்க ஏன் நினைக்கிறீங்க? ஒரு சில பேருக்கு பொண்ணு கிடைக்கல, ஒரு சில பேருக்கு பேச தெரியல, இன்னொரு சில பேருக்கு வந்துட்டு பயம். ஏதாவது வந்துட்டு சில பேர் வந்துட்டு ஏதாவது நம்ம வாங்கி கொடுக்கணும், நம்ம ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுன்னா அந்த பொண்ணுக்கு நிறைய செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா வந்துட்டு அவங்க கையில காசு இல்லாத ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணு அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நம்ம கையில காசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னு கூட சொல்ல மறுத்துருவாங்க. எஸ், அது என்கிட்ட இப்ப வந்து கேட்டீங்கன்னா காதலுக்கு காசு முக்கியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு அடிப்படை காதலனாக என்ன தோணும், நம்மளுக்கு பிடிச்ச பிள்ளைக்கு வந்து நம்ம இது வாங்கி தரணும், அது வாங்கி தரணும், அந்த பிள்ளை என்னெல்லாம் ஆசைப்படுதோ அதை பண்ணணும் அப்படின்றது தோணும். பட் த திங் இஸ் யூ ஹேவ் டு ரிமைண்ட் யுவர் செல்ஃப், காசு காதலுக்கு தேவையில்லை. புரியுதா? உங்களால வந்து அவங்க வந்து ஒரு விஷயம் ஆசைப்படுறாங்க, அதை வாங்கி தர முடியலன்னா பரவாயில்ல, அதுக்கு பதிலா நீங்க வேற செய்யலாம். லைக் லெட்டர்ஸ் எழுதலாம், இந்த ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ் பண்ணலாம். புரியுதா? கொஞ்சம் யோசிச்சு இன்னோவேட்டிவா அப்படிலாம் பண்ணலாம். பெண்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. இப்ப என்னோட லவ் லாங்குவேஜ் எல்லாம் வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன். இதுக்கெல்லாம் காசு தேவை இல்லைல்ல. நீங்க வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன்னா நீங்க போய் அவங்கள்ட்ட பேசலாம். உங்களுக்கு இப்ப உங்களுக்கு ஒரு பொண்ணு பிடிக்கும்னா உங்களுக்கு ஏன் அவங்கள பிடிச்சிருக்கு, அவங்க பண்ற என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அவங்கள பத்தி நீங்க பேசுனீங்கன்னா அதுவே போதும். வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் அப்படின்னா என்னன்னா, நான் இங்க உனக்காக இருக்கிறேன்
அப்படின்றத வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றது தான் வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன். வார்த்தைகள் மூலமா எக்ஸ்பிரஸ் பண்றது. எக்ஸாக்ட்லி. ஏன்னா எல்லாருமே கேட்க ஏங்குற விஷயம் தானே இது. ஆண் பெண் அதெல்லாம் தள்ளி விட்டுறலாம், ஓகேவா? அந்த லவ் லாங்குவேஜ் அதெல்லாம் தெரியாதவங்க கூட கேட்க ஏங்குற விஷயம் தான். வீடு பாத்துக்கலாம், நான் இருக்கேன் அப்படின்ற சொல்றதா இருக்கட்டும், இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருந்த அந்த மாதிரி சொல்றதா இருக்கட்டும், அதெல்லாம் தான் வந்து கேர்ள்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயம். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து இப்போ ஒரு சில இது வந்துட்டு எப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு இது வாங்கி கொடுக்க முடியலன்னா கூட அவங்களுக்காக சின்னதா அவங்கள பத்தின ஒரு வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணி கொடுக்கறது, இல்லாட்டி அவங்களுக்கே தெரியாம சும்மா கேண்டிடா ஒரு போட்டோ எடுத்து இதுல நீ அழகா இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லா டெக்னாலஜி அவங்க கிட்ட காமிக்கிறது, அதுவும் அவங்களுக்கு பிடிக்கும். இதெல்லாம் ஒரு காதலை வெளிப்படுத்தும் ஒரு இது, எது ஒரு ஒரு அறிவு விதம். ஓகே. அண்ட் எனக்கு ஏன் வந்து பெரும்பாலான ஆண்கள் வந்து சிங்கிளா இருக்காங்க, அதுக்கு வேற ஒரு விஷயம் என்னன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இப்போ வந்து ஒரு பெண் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஓகே, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்னன்னா, இப்ப வந்து ஒரு பொண்ணு கிட்ட பிடிச்சிருக்கு, நம்ம பிடிச்சிருக்குன்றதுதான் முதல் விஷயம், ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம்னா பேக் ஆஃப் த மைண்ட் வந்து நம்ம அவங்களுக்கு ஏத்தாளா, எவ்வளவு சீரியஸா பேசுறேன் கொட்டாய் விட்டு நான் வந்து அந்த ஏத்தாளா, அந்த பொண்ணு இப்படி இருக்கா, நம்ம இப்படி இருக்கோம், இல்ல புரியுதா? அப்புறம் இந்த ஸ்டேட்டஸ் பாக்குறது, இது பாக்குறது, அவங்களுக்கு ஃப்ரெண்ட் குரூப் பெருசு, எக்ஸ்ட்ரோவர்ட்டடா இருக்காங்க, அவங்க ஹை எண்ட் வாழ்க்கை வாழ்றாங்க, நம்ம இப்படி இருக்கோம், அதெல்லாம் வந்து பார்க்காம வந்து நீங்க வந்து இது பண்ணீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு விஷயம். என்னென்னமோ நம்ம வந்து யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என்ன, ஒரு கனெக்ஷன் ஃபார்ம் பண்றதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம அந்த ஸ்டெப்பே ஃபார்ம் பண்ணாம எடுத்தனையுமே வந்து அப்படியே என்னென்னமோ நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறோம், வந்து இட்ஸ் நாட் ரியலி ஓகே. ஸோ ஐ எம் டெல்லிங் யூ, இப்போ ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கா, போய் பிடிச்சிருக்குன்றத வெளிப்படுத்துங்க. அட் எண்ட் ஆஃப் தி டே அவங்களும் வெறும் மனிதி, நம்மளும் வெறும் மனுஷன், ஓகே? இருந்து பெரும் சமம், புரிகிறதா? அடுத்து வந்து நிறைய பேர் சிங்கிளா இருக்கிறதுக்கு காரணம் பாஸ்ட் ட்ராமா, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க, நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன் நான் சொல்றேன், எனக்கு உங்களை எல்லாரையும் நினைச்சா வருத்தமா இருக்கு. நான் என்ன பண்றது? இல்லங்க, இப்ப இன்னும் கொஞ்சம் பாஸ்ட்ல அத வேற எங்க ஞாபகப்படுத்துறீங்க. பாஸ்ட்ல வந்து என்ன வேணா நடந்திருக்கலாம், நடக்கும். பாஸ்ட்ல தான் நடக்கதான் செய்யும். நம்ம அதுக்குன்னு அதே புடிச்சுக்கிட்டு அங்கேயே சம்மணம் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க முடியுமா? புதுசா ஏதாவது வருகிறது, ஏதாவது நடக்கிறதுனா நம்ம அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்ப வாழ்க்கையில வந்து நம்ம எப்படி வாழ்க்கை வந்து நம்ம முதுக பிடிச்சு தள்ளிக்கிட்டு போதோ, அந்த மாதிரி நேசமும் நம்மள தள்ள விடணும், ஓகேவா? புரியுதா? தள்ள விடணும். நேசம் தள்ளுது, ரொம்ப மோசமா பண்றாங்க, புரியுறதா? நான் என்ன சொல்றேன் கேளுங்க. எது நடந்ததோ அது நடந்து விட்டது, ஏன்னா அது பாஸ்ட். எது நடக்க போகிறதோ அது நடக்கட்டும், ஏன்னா அது ஃபியூச்சர். இப்போ இருக்கிறது பிரசன்ட், அதனாலதான் இல்ல இப்போ நடக்கிறது வந்து கிஃப்ட், அதனாலதான் அதுக்கு பேர் பிரசன்ட். எங்கேயோ இந்த நாய் பாத்துட்டு வந்து சீரியஸா பேசலாண்டி, ப்ளீஸ் டி, உங்க வாழ்க்கை சீரியஸா இருக்கும். சாரி, நான் மறந்துட்டேன். இங்க பாருங்க, பாஸ்ட்ல நடந்தது வந்து நம்ம அதை புடிச்சிட்டு அங்கேயே சமணம் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம வந்து நகர்ந்துதான் போகணும், புரியுதா? So when someone enters in your life and tells you that they like you, please try to like accept it. இத்தனை இது இருக்கு, காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் இத்தனை இருக்கு, காம்ப்ளிகேட்டான விஷயங்கள் இவ்வளவு இருக்கு, அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். நம்ம நேசிக்கப்பட வேண்டியதும் எசென்சியலான விஷயம், நம்ம நேசிக்கணும், பிறரை நம்ம நேசிப்பதும் எசென்சியலான விஷயம், புரியுதா? அதே மாதிரி இன்னொரு சில பேர்லாம் ஏன் தெரியுமா நீங்களாம் இன்னும் சிங்கிளாவே இருக்கீங்க, கமிட்டான ஃப்ரெண்ட்ஸ் தான் காரணம். கூட ஒரு கமிட்டட் ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு அவன் வந்துட்டு புலம்புறதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவன் சொல்றதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இவன் ஒருத்தன் இப்ப அவனுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கும், ஆனா வந்துட்டு அவன் கமிட்டட் ஃப்ரெண்ட் வந்துட்டு என் வாழ்க்கையில இது நடந்துச்சு மச்சான் அப்படின்வான். அதோட அவன் என்ன பண்ணுவான், இப்ப நம்ம வந்துட்டு இந்த பொண்ணுகிட்ட போய் இது சொல்லலாமா வேணாமா ஒண்ணுமே தெரியாம அவன் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருப்பான் பாருங்க. அவன்லாம்
பாவங்க. அண்ட் நம்மள சுத்தி வந்து இப்ப நம்மள சுத்தி இருக்கிற பீப்புள்ல வந்து அது ஒரு மாதிரி ஆபத்தான ரிலேஷன்ஷிப்ல இருந்தா நமக்கே பயமா இருக்கும். நம்மளுக்கே நான் சொல்றேன் ஓகேவா. சுத்தியும் இருக்கிற எல்லாருமே ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல இருந்து, ஒரு ஹார்ட் பிரேக்ல இருந்து, ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல இருந்து அவங்களால இருக்கவும் முடியாம வெளியிலயும் வர முடியாம அப்படி ஒரு சரௌண்டிங்ல நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு லவ் மேல ஒரு பயம் வரும். நமக்கு எதுக்கு இதெல்லாம், நம்ம வேலைய பார்ப்போம் அப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. நம்ம எதுக்கு ஒருவேளை நமக்கு வர்றது இதே மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையும் போயிருவே அப்படின்னு நினைக்க தோணுச்சு. ஆனா நான் சொல்றேன் கேளுங்க. தோணுச்சா? அவ அப்படியே பேசி பொங்கி அவளோட சொந்த கதையை பேச ஆரம்பிச்சா. ஆனா நான் சொல்றது கேளுங்க. ஒரு 4 பேர் வாழ்க்கைய பார்த்துட்டு நீங்க மீதி பேர் வாழ்க்கைய பார்க்காம விட்டா உங்க வாழ்க்கை வீணா போயிரும். நல்லா இருந்துச்சு. என்ன சொன்ன மறுபடியும் சொல்லு. மறந்துச்சுக்கா. ஓகே, சோ நாங்க நினைக்கிறோம் இதெல்லாம் தான் வந்து பேசிக் ரீசன்ஸ். ஒரு ஆண் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இறங்காம இன்னமும் சிங்கிளா இருக்கிறதுக்கு இதான் ரீசன்ஸ் நினைக்கிறோம். இங்க பாரு தம்பி, இறங்கு. காலம் காப்பிலா இறங்கி ஆடு. ஏண்டி இவ்வளவு வேகம், இவ்வளவு ஆத்திரம்? Okay guys, so we personally think these are the reasons why like men don't get into a relationship அப்படின்ட்டு நாங்க வந்து நினைக்கிறோம். இதனால தான் வந்து most of the men remain single ன்னு நாங்க நினைக்கிறோம். So yeah. இதோட இந்த வீடியோவை வந்து நாங்க முடிச்சிடுறோம். சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட. ப்ளீஸ் ஷோ சம் லவ். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குரூப் வீடியோ போட்டிருக்கோம். ப்ளீஸ் லைக் இட், சப்ஸ்கிரைப், கமெண்ட், ஷேர். 10K மேல போயிடுச்சுன்னா ஏதாவது சொல்லி மொட்டை அடிச்சிருக்கேன். வாரம் வீடியோ கரெக்டா இவங்கதாங்க லேட் பண்றது. நீங்க 10K வந்துச்சுன்னா வாரம் வீடியோ 3 வீடியோ உங்களுக்கு கரெக்டா வருங்க. ஓகே, சரி பாப்போங்க. அவ்வளவுதாங்க. இதுதான் வந்து டாபிக். இன்னைக்கு பேசி முடிச்சாச்சு. அடுத்த வீடியோல நம்ம வந்து சந்திப்போம். ஓகே, பாய்.